புறநானூற்றில் அமைந்த அற்புதமான ஔவையார் தந்த ஒரு பாடல் 187வது பாடல். புறநானூற்றில் 187வது பாடல் ஔவையாரினுடைய ஒரு பாடல். பொதுவாக சங்க இலக்கியங்களில் அதிக பாடல்களை பாடிய பெண்பால் புலவர் அப்படின்னாலும் ஔவையார் தான். அதிக பாடல்களை பாடியவர்னு பொதுவாக கேட்டுட்டா கபிலர். கபிலருக்கு அடுத்து 2வது இடத்தில் சங்க பாடல்கள் அதிகம் பாடிய புலவர்னு பொதுவாக கேட்டால் கூட ஔவையார் தான். இவங்க புறநானூற்றில் 33 பாடல்களை பாடியிருக்காங்க. அகநானூற்றில் 4 பாடல், நற்றிணையில் 7, குறுந்தொகையில் 15. அகநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்கள் 33, அகநானூற்றில் 4 பாடல்கள், நற்றிணையில் 7 பாடல்கள், குறுந்தொகையில் 15 பாடல்கள். ஆக ஔவையார் பாடிய மொத்த சங்க பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 59 பாடல்களை பாடியிருக்காங்க. ஔவையார்களில் 2-3 பேருக்கு மேலே 4 பேர் கூட இருக்கிறதா ஒரு பட்டியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. நம்ம பேசியிருக்கிறது சங்ககால ஔவையார். இவங்க பாடின அந்த 33 புறநானூற்று பாடல்களில் ஒன்று தான் இந்த 187வது பாடல். இந்த பாடலை பார்க்கலாம். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் ஔவையார் என்ன சொல்ல வர்றாங்க? இன்னும் ஒரு முறை இந்த பாட்டை நம்ம முதல்ல படிச்சுக்கலாம். முதல்ல பொருள் புரியாட்டியும் பரவாயில்ல, இந்த பாட்டை நமக்கு அறிமுகப்படுத்திக்கலாம். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு நாடு வெறும் நாடாக இருந்தால் என்ன, அதாவது நாடாக இருந்தால் என்ன, இங்கே நாடா கொன்றோ அப்படின்னா நாடாக ஒன்று இருந்தால் என்ன, அது நாடாக இருந்தால் என்ன, காடா கொன்றோ அந்த பகுதி காடாக இருந்தால் என்ன, அவளா கொன்றோ இங்கே அவள் அப்படின்னா பள்ளம், மிசை மிசை என்பது மேடு, மிசை என்பது மேடு. அப்போ அந்த நிலப்பகுதி பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எவ்வளி நல்லவர் ஆடவர், எங்கு ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவ்வளி நல்லை வாழிய நிலனே, எங்கு ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த நிலம் வாழும் அப்படின்னு அந்த நிலத்தை பார்த்து இப்படிப்பட்ட நிலமே நீ வாழியவே வாழ்க அப்படின்னு ஔவையார் சொல்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதில் பாருங்கள், இப்படி நாம் பொருள் கொண்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நாடா கொன்றோ, நாடு அப்படின்னா பெரும்பாலும் வயலும் வயல் சார்ந்த இடமும் அந்த நாடு சமவெளி நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இது மருத நிலமாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, காடுனா நமக்கு தெரியும் முல்லை, காடு நிறைந்த பகுதி முல்லை, முல்லை நிலமாக இருந்தால் என்ன, அவளா கொன்றோ பள்ளமான பகுதியாக இருந்தால் என்ன. இப்போ பள்ளமான பகுதி அப்படின்னா பெரும்பாலும் கடல் சார்ந்த பகுதி, அது நெய்தல் நிலத்தை நாம் குறிக்கலாம். நெய்தல் நிலமாக இருந்தால் என்ன, மிசைனா மேடு. அப்போ மேடான பகுதி மலை பிரதேச பகுதி என்ன சொல்லுவோம், குறிஞ்சி. அப்போ குறிஞ்சி நிலமாக இருந்தால் என்ன, எவ்வளி நல்லவர் ஆடவர், எங்கு இந்த ஆடவர் அப்படிங்கிறத ஆண்கள் அப்படிம்போம். அப்போ எங்கு ஆடவர், எங்கு ஆண்கள் நல்லவர்களாக வாழ்கிறார்களோ அவ்வளி நல்லை வாழிய நிலமே, அந்த நிலம் நன்றாக வாழும், அப்படிப்பட்ட நிலமே நீ வாழியவே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இதில் பெரும்பாலும் ஆடவர் ஆண்கள் அப்படின்னு பொருள் கொள்வது மட்டும் இல்லை, ஆய்வறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆடவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆண்கள் அப்படிங்கிறத குறிக்கல, மக்கள் அந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்களை குறிக்கிறதாக கூறுகிறார்கள். ஏன்னா இதை இனமொழி அப்படின்னு பார்க்கலாம். நாம் எப்படி இப்போ ஒரு வெற்றிலை அப்படின்னா வெற்றிலையை மட்டும் குறிக்காமல் வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இன மொழியாக
சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இங்கே ஆடவர் ஆண்கள் என்பதை அந்த நிலத்தில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை குறிப்பதாகவும் ஆய்வு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த பாட்டை மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாமா? நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலமே. ஒரு நிலம் நாடாக நாட்டுப்புறமாக நாட்டுப்பகுதியாக இருந்தால் என்ன, அது காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடான பகுதியாக இருந்தால் என்ன, அங்கு வாழக்கூடிய மக்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நிலம் நல்ல நிலமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலமே நீ வாழியவே அப்படின்னு சொல்லி ஔவை பிராட்டி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை, ஒரு நீதியை சொல்கிறாங்க. இதில் வரக்கூடியது திணை துறை அப்படிம்பாங்க. திணை அப்படிங்கிறது பொதுவியல் திணை. அதென்ன பொதுவியல் திணை அப்படின்னா, இந்த வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் திணை இதெல்லாம் சொல்லும் இல்லையா? இதில் சொல்ல விடுபட்ட செய்திகளை சொல்கிறதுக்கு பேர் தான் பொதுவியல் திணை. அந்த பொதுவியல் திணை சார்ந்த பாடலாகத்தான் இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி துறை எதுன்னு கேட்பாங்க. பொருண்மொழி காஞ்சித்துறை. அதென்ன பொருண்மொழி காஞ்சித்துறை அப்படின்னா, மக்களுக்கு வாழ்க்கைக்கான பொருளை, வாழ்வதற்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய பாடல்களில் தான் பொருண்மொழி காஞ்சி அப்படிம்பாங்க. அந்த பொருண்மொழி காஞ்சி துறையை சார்ந்த பாடலாகவும் இது அமைந்திருக்கிறது. எனவே அடுத்த ஒரு புறநானூற்று பாடலில் நாம் சந்திப்போம், மேலும் சிந்திப்போம். நன்றி.